Hey friends, welcome to Veena Money Family Vlogs. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி சிங்கப்பூரில் நாங்கள் 2 பிளேசஸ் விசிட் பண்ணோம். 2 வெவ்வேறு கார்னர் ஆஃப் சிங்கப்பூர். இன்றைக்கும் நிறைய நடக்கணுங்கிறதுக்காக ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் ரூமில் இருந்து கிளம்பிட்டு நாங்கள் பஸ்ஸில் தான் போனோம். இது வந்து டபுள் டெக்கர் பஸ். ஸோ சிங்கப்பூரில் ஃபஸ்ட்டு டைம் நான் டபுள் டெக்கர் பஸ்ஸில் போகிறேன். செம்மையாக இருந்துச்சு. சிங்கப்பூரில் வெயில் பயங்கரமாக இருக்கும். ஸோ சன்ஸ்க்ரீனை மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களோட மேப்பில் ஃபோர்ட் கேனிங் பார்க் அப்படின்னு போட்டுட்டு பஸ்ஸு போகிற ரூட் பார்த்துட்டு அந்த ஸ்டாப்பிங் எப்போ வருதோ அப்போ வந்து நீங்கள் இறங்கிடலாம். டேப் இன் டேப் அவுட் தான். எஸ்லிங்க் கார்டு வச்சுட்டு எஸ்லிங்க் கார்டை ரீசார்ஜ் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியாது. அங்கே எஸ்லிங்க் டாப்அப் கவுண்டர்ஸ் இருக்கும். அங்கே வேணால் போய் உங்களோட பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபோர்ட் கேனிங் பார்க்கோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 700 இயர்ஸ் ஓல்டு. இங்கே தான் வந்து ராயல் கிங்ஸ் அண்ட் குவீன்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்களாமா, அவங்களோட ஒரு கார்டன் மாதிரி. ஸோ இது வந்து ஃபார்பிடன் ஹில்லுன்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா நம்மள மாதிரி மக்கள்லாம் போக முடியாது. ஒன்லி ராயல் பிளட் மட்டும்தான் அங்கே வந்து அலவுட். இதுக்கு தனியாக டூர் பேக்கேஜஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இது போய்கிட்டே இருக்கும் ஒரு ஃபுல் டேக்கு. இந்த ஃபோர்ட் கேனிங் ட்ரீ டனல் இருக்கும். அதுதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ட் ட்ரெண்ட்ஸில் போயிட்டுருக்கு ஒரு ஸ்பாட்டு. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நேச்சர் பிடிக்கும், க்ரீனரி பிடிக்கும்னா இந்த இடம் உங்களுக்கு போரே அடிக்காது. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும். ஃபோர்ட் கேனிங் பார்க் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே டைரெக்ஷன்ஸ் இருக்கும் போர்டில். அதை பார்த்துட்டு நீங்கள் போங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டை ஹைப் ஏற்றி விட்டுட்டாங்க இன்ஸ்டாகிராம்லன்னா அதுக்கான வெயிட்டிங் டைமும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதுதான் அந்த ட்ரீ டனல் ஆஃப் ஃபோர்ட் கேனிங் பார்க். இது சூப்பரான ஒரு இடம். நல்லா போய் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ப்ரீ வெட்டிங் ஷூட்ஸ்லாம் இங்கே நடந்துகிட்டு இருந்தது. நல்ல வெயிலில் நடந்ததுக்கப்புறம் செம்ம பசி. ஸோ பக்கத்துலேயே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்தது, அதுக்கு போகணும். இந்த ரெஸ்டாரண்ட்டில் டிஜிட்டல் மெனு, டிஜிட்டல் ஆர்டரிங் தான். ஸோ நீங்கள் இந்த டச் ஸ்க்ரீனில் உங்களோட மெனுவை பார்த்து ப்ரைஸ் பார்த்துட்டு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆல் கார்ட்ஸ் ஆர் அக்செப்டட் ஹியர். ஜிபே கூட இருக்குது. ஒரு ஸ்மூத் அண்ட் ஹேசல் ஃப்ரீ டைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இங்கே வந்து ட்ரிங்க்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி. ட்ரிங்க்ஸ்னால் வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் தான். லன்ச் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்துட்ருந்தோம் ட்ரெயினில் போகிறதா பஸ்ஸில் போகிறதான்னு. ஜூக்கு வந்து இங்கேருந்து டைரெக்டாக ஒரு பஸ் இல்லைன்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். ரொம்ப கன்ஃபியூஷனில் சுற்றி புலம்பிகிட்டு இருந்தோம். ஸோ அப்போ தான் இவர் வந்து ஹெல்ப் பண்ணார். நாங்கள் முழிச்சிட்ருக்கிறத பார்த்துட்டு இவர் வந்து நான் கைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போனார் மெட்ரோவுக்கு. அந்த ஸ்டேஷன் தோபி காட் ஸ்டேஷன். அங்கேருந்து தான் வந்து டைரெக்டாக ட்ரெயின் இருக்குது நமக்கு சிங்கப்பூர் ஜூ போகிறதுக்கு. ஹி வாஸ் வெரி ஸ்வீட் இனஃப் டு கம்பெனி அஸ் இன்சைட் த ஸ்டேஷன். அண்ட் எப்படி போகணும் மேப் எல்லாம் காமிச்சு ரூட்டெல்லாம் கிளியராக புரிய வச்சு நாங்கள் ஏறினதுக்கப்புறம் தான் அவர் ஹி லெஃப்ட் த பிளேஸ். ஸோ இப்படியும் நிறைய பேர் வந்து டூரிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஸ்டேஷனில் தான் வந்து போர்ட் பண்ணணும் சிங்கப்பூர் ஜூக்கு, தோபி காட் ஸ்டேஷன். ஸோ இங்கேருந்து நம்ம வந்து போய் மண்டாய் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம இறங்க போகிறோம். ஸோ அங்கேருந்து எப்படி போகிறோன்னு பாருங்கள். ஒரு 45 மினிட்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் வந்து நாங்கள் மண்டாய் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி போகிறதுன்னு தெரியல. ஒரு ப்ராப்பர் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷட்டில் பஸ் இருந்தது. இது வந்து 2 இடத்துக்கு போகும், ஜுராங் பேர்ட் பார்க் அண்ட் சிங்கப்பூர் ஜூ. ஸோ இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறாங்க டூரிஸ்ட்டுக்கு. ஸோ நம்ம இதில் போயிட்டோம். நானும் மணியும் மட்டும்தான் இதில் இருந்தோம். ஸோ நிறையா ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தோம். இங்கேருந்து போகிறதுக்கு 1 hour ஆகும். ஸோ வந்து ஏர்லியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஜூக்கு போகிறது கரெக்ட். ஏன்னா அங்கே நிறைய நடக்கணும். சிங்கப்பூர் ஜூவில் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸ் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு 4 to 5 hours வேணும். என்னடா ஒரு ஜூ பார்க்குறதுக்கு 5 hours சொல்கிறாங்களேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடக்கணும் பயங்கரமாக. சிங்கப்பூர் ஜூக்குன்னு ஒரு டிக்கெட் இருக்குது. அது கூட ரிவர் வண்டர்ஸ் அப்படின்னு இருக்கும். அது வந்து வாட்டர் அனிமல்ஸ்லாம் பார்க்குறதுக்கு. இன்னொன்று வந்து நைட் சஃபாரி. நைட்டில் அனிமல்ஸோட ஹேபிட்டாட்டை நம்ம விசிட் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வந்து வெறும் சிங்கப்பூர் ஜூவும் நைட் சஃபாரி மட்டும்தான் புக் பண்ணோம். ஏன்னா வந்து நான் ரிவ்யூஸ் படித்ததில் ரிவர் வண்டர்ஸில் பெருசாக எதுவும் இல்லைன்னு பார்த்தேன். ஸோ அதனால் இது 2ம் தான். லாஸ்ட் ஸ்லைடில் இதோட டிக்கெட் ப்ரைஸிங்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. வெறும் 2 பேசஞ்சர்ஸ்க்காக ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஒரு ஏசி பஸ் வந்து யாராவது 1 hour டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரன் பண்ணுவாங்களா? நம்ம ஊரில் இதெல்லாம் நடக்காது இல்லையா? சிங்கப்பூர் கவர்மெண்ட் பாருங்கள் எவ்வளோ தாராள மனசுன்னு. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜுராங் பேர்ட் பார்க். இது நாங்கள் விசிட் பண்ணலை. நாங்கள் டைரெக்டாக சிங்கப்பூர் ஜூக்கு போயிட்டோம். ஏன்னா எங்களோட டேஸ் வந்து லிமிட்டடாக இருந்தது சிங்கப்பூரில்.
ஜுராங் பேர்ட் பார்க்லேருந்து சிங்கப்பூர் ஜூ வந்து நியர்பை தான். ஆனால் நடுவில் நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்தது. ஸோ கொஞ்சம் டிலே ஆச்சு போகிறதுக்கு. இப்போ வந்து லெஃப்ட் சைடில் வரும் சிங்கப்பூர் ஜூ. இந்த ஷட்டில் பஸ் இருக்குது, கேப் சர்வீஸ் இருக்குது. நீங்கள் கிராப் டாக்ஸியில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம், போகிறதுக்கும் வரத்துக்கும் அது கன்வீனியண்ட்டாக இருக்கும். சின்ஸ் நாங்கள் வந்து கேப்ஸ்க்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணாதனால எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ அதெல்லாம் எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. டிக்கெட்ஸோட பிரிண்ட் அவுட் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரையர் புக்கிங் சிங்கப்பூரில் எல்லா இடத்துலையும் மஸ்ட். ஏன்னா எல்லாமே ஓவர் க்ரௌடடாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது டிக்கெட் கிடைக்காம கூட போகலாம். ஜூ வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் கிட்டே இவ்வளோ அழகழகான குட்டீஸ்லாம் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய குட்டியும் இருக்குது. ஸோ என்ட்ரன்ஸ்குள்ளேருந்து வந்து டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிட்டுருக்கோம். ஆமாம், நாங்கள் முன்னாடியே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் டிக்கெட்ஸை. ஸோ சிங்கப்பூர் ஜூக்குள்ளே வந்தாச்சு. அந்த ஃபோட்டோஸ் வந்து எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நமக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிக்கலன்னா ஃப்ரீயாக விட்டுறலாம். சரி, இப்போ உள்ளே போகலாம். மேப் எடுக்கணும்ல, மேப் இருந்தால் தானே போக முடியும். ஸோ இது வந்து கிஃப்ட் ஷாப், சோவினியர்ஸ் வாங்கிக்கலாம். லீகோலே அனிமல் செஞ்சுருக்காங்க. மேப் இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாமா? மேப்பு நான் தேடி வந்தேன், ஆனால் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் தான் டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை ஸ்கேன் பண்ணலாம். க்யூட் டிஷர்ட்ஸ் அண்ட் ஸ்டஃப் இருக்குது, பவுச்சஸ் இருக்குது, பேக்ஸ் இருக்குது. எல்லாமே ஈக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலில் செஞ்சது. ஸோ வாங்கி ட்ரை பண்ணலாம். கிட்ஸ்க்கு டாய்ஸும் இருக்குது, ப்ளஷ் டாய்ஸ் இருக்குது. இதோ ஒயிட் டைகர். இது திரும்பி பாருடா, உன்னைத்தான் திரும்பி நல்லா தான் பாரு. ஒயிட் டைகர் பார்க்க வந்திருக்கோம். ஒயிட் டைகர் பார்க்கலான்னு வந்தால் பெங்கால் டைகர் தான் பார்க்க முடிஞ்சுது. ஏண்டான்னு கேட்டால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வந்து டைகர் வியூவிங் பாசிபிளாக. ஒரு நாள் ஒயிட் டைகர், நெக்ஸ்ட் டே பெங்கால் டைகர். ஏன்னா அனிமல்ஸ்க்கும் ரெஸ்ட் வேணும்னு நினைக்கிறாங்க ஹவுஸ் ஸ்வீட்டில். அங்கேயே கைட்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க. உங்களுக்கு வேணும், எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்க்கெல்லாம் வேணும்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது க்யூட் அண்ட் க்ரியேட்டிவாக இருந்தது. அனிமலோட சவுண்டெல்லாம் வந்து மிமிக் பண்ணுற மாதிரி. Harimau ni macam-macam bunyi. Tapi bahasa Melayu ni kalau nak terangkan bunyinya dia tak banyak, dia setakat mengaum saja. Tapi bukan mengaum, dia ada dengkuran juga. Harimau berdengkur. உண்மையா அது? பாருங்க பாருங்க மூணுல
2 எக்ஸிபிட் பார்க்குறதுக்குள்ளேயே நாக்கு தள்ளிடுச்சு. நான் ஒவ்வொன்றும் 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும். ஸோ குட்டியாக ஒரு ஃப்ரூட் போல் அண்ட் ஜூஸ் வாங்கிட்டோம். மீன்வைல் பார்த்தீங்கன்னா இங்கே குட்டி ஒராங்குட்டன்ஸ் வந்து அவங்களோட டேலண்ட்டை வந்து எக்ஸிபிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ஒராங்குட்டான்ஸை வந்து கேஜ் பண்ணி வைக்கிறதில்ல, ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அவங்க எந்த டூரிஸ்ட்டையும் அட்டாக்கும் பண்ணுறதில்ல. ரொம்ப டேம்டாக இருந்தாங்க. இந்த ரோப் வாக்கிங் ஃபுல் டே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆக்குப்பைடாக வச்சுட்டு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதில் நிறையா வரும். எங்கள் தலைக்கு மேலேயே 2-3 நடந்து போச்சு. சுத்தமாக பயமே இல்லை. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஐ ரியலி லவ் ஒராங்குட்டான்ஸ். அதுலேயும் அந்த குட்டி ஒராங்குட்டான் வந்து இருக்கிற அழகே வேறு, சொல்லவே வேர்ட்ஸ் இல்லை. இங்கே 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மங்கீஸ்க்கு நடுவில் இருக்கிற ட்விஸ்ட்டை பாருங்கள். ரெண்டும் அடிச்சுக்கோங்க. சண்டை, பயங்கர சண்டை. அதையும் நான் வீடியோ எடுத்தேன். செம க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவர் கிராண்ட்பா ஒராங்குட்டான். இவருக்கு வயசு ரொம்ப ஆயிட்டனால இவரை ரெஸ்ட் எடுக்க சொல்லி இவரை விட்டுட்டாங்க. இவருக்கு எந்த வந்து டிஸ்பிளே எக்ஸிபிட்டும் கிடையாது. இவர் ஃபுல் டே லெஷர்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் ஜூ ரொம்ப பெருசாக இருக்கிறனால ஒரு ஜோன்லேருந்து இன்னொரு ஜோன் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ட்ராம் ரைட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் ஏறினீங்கன்னா இதில் வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ங்கிற மாதிரி ஒரு ஜோன் மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக 7 ஜோன்ஸ் பிரிச்சுருக்காங்க. டெசர்ட் டைப் ஹேபிட்டாட்க்கு ஒன்று, ரெயின் ஃபாரஸ்ட்க்கு ஒன்று, அப்புறம் வந்து நம்மளோட போலார் ரீஜியன் அதுக்கு ஒன்று, அந்த மாதிரி வந்து தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஏறி போனீங்கன்னா அந்த ஜோனில் இறங்கிட்டு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிங்கன்னா அகெயின் தேல் கம் அண்ட் பிக் யூ அப். கொமோடோ டிராகன் மணி டேய் இந்த வாட்டர் ஏன்டா இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணுறதில்ல. அதை பளிச்சுன்னு வைக்கிறதுக்கு எல்லாரையும் அவங்க ஃபிஷ்ஷோட நேச்சுரல் ஹேபிட்டாட்லேயே விட்டுட்டாங்க. எங்களுக்கு பயங்கர பசி, மறுபடியும் எனர்ஜி ட்ரெயின் அவுட் ஆகிடுச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வெண்டிங் மெஷின் போயிட்டோம். அங்கே போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம் நடக்கிறதுக்கு. மேக் ஷுர் ப்ரீவியஸ் டே நல்லா தூங்கி நல்லா ரெஸ்டடாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் உங்களால் ஃபுல்லாக இந்த ஜேர்னி வந்து பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா பிக்மி ஹிப்போ. நான் தான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒன்று பார்க்குறேன். ஹிப்போபொட்டமஸ் பார்த்துருக்கேன். இது வேறு மாதிரி இருந்தது, பிக்மி ஹிப்போன்னு சொல்லிட்டு. இதோட டெய்ல் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கும், மொசுன்னு க்யூட்டாக. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட வானர கூட்டம் கிட்டே போயாச்சு. ஒரே சண்டை தான் இங்கே, மேலேயும் கீழேயும் செம சண்டை, ஃபைட்ஸ் தான் இருந்தது. அதுக்கு நடுவில் ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் இருந்தது. எங்கே பார்த்தாலும் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்து இவங்க வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது இந்த ஜூவே ரொம்ப வேறு லெவலில் கொண்டு போய் காட்டுது. இது யாருன்னு தெரியுதா? இது நம்ம டிமான் ஃப்ரம் லயன் கிங் தான். இவர் வந்து ஏன் இவ்வளோ க்யூட்டாக இருக்காருன்னு தெரியல, பட் ரொம்பவே க்யூட்டாக இருந்தார். கூட்டிகிட்டு போயிடலாமான்னு தோணுச்சு. நீ என்கிட்ட வந்து கையாட்டுற ஒன்று தானே அது. அவனுக்கு என்ன ஆச்சு? ஏற தம்பி, நீ கையாட்டுற தம்பி. உங்களுக்கு ஜிராஃப்னா பிடிக்குமா? இந்த குட்டி பையனோட பேர் என்னென்னு கெஸ் பண்ணுங்கள். இந்தியன் நேம் தான். அது வந்து பாலாஜி.
இங்கே இருக்கு கீழே பாரு, குனிஞ்சு பாரு. மீனாக இருக்கும். அதோட ஹேபிட்டாட்டில் அதை வைக்கணுன்றதுக்காக தனித்தனியாக ஒரு ஜோன் க்ரியேட் பண்ணதுலேயே சிங்கப்பூர் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை டோப்பியரி தான். பட்டர்ஃப்ளைஸ் வந்து ஃபுல்லாகவே இங்கே இருக்கும். இதில் வந்து அவங்களுக்கு ஃபீட் வச்சுருவாங்க. நம்ம வந்து பார்த்து ரசிச்சிக்கலாம், டச் மட்டும் பண்ணிடக்கூடாது. ஏதோ மீனா கிட்ட போ. கொட்டுறாத, பயமாக இருக்குது. சூட்டோப்பியா படம் பார்த்துருந்தீங்கன்னா ஸ்லாத்ஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஒரிஜினல் ஸ்லாத். திருப்பத்துக்குள்ள நாளைக்கு இந்த கிட்ஸ்க்கு ப்ளே ஏரியா இருக்குது. கரவுசல் இருந்தது. ஏறி கேட்டுக்கு எங்கே ஏற்றிப்ப? அவ்வளோதானா? பென்குயின்ஸ்க்கு ஏற்ற டெம்பரேச்சர் செட் பண்ணியிருந்தாலும் பென்குயின்ஸால் சிங்கப்பூர் கிளைமேட்டை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. அவ்வளோதானா? வெளில கொடுக்க மாட்டாங்களா? நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பும்போது இவங்களும் அவங்களோட வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. வாட் அ பியூட்டிஃபுல் சைட் இல்லையா? இந்த வீடியோவில் காட்ட முடியாத நிறைய விஷயம் இருந்தது. ஓவர் டயர்டானனால எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியல. ஃபைனலி வந்து இந்த கிஃப்ட் ஷாப்பில் ஒரு விசிட்டை போட்டுட்டு கிளம்பியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் எல்லாமே பயங்கர எக்ஸ்பென்சிவாக இருக்கும். $20 வெளியில் பயங்கர. ஆனால் ஆறுநச்சா வந்து அதெல்லாம் தாண்டி போயிருக்க முடியாதுல்ல. சிக்ஸ் ஓ கிளாக் சிங்கப்பூர் ஜூ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டே பண்ண முடியாது. அதுக்கப்புறமே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் சஃபாரி ஸ்டார்ட் ஆகிற டைம் ஆகிடுச்சு. 6:30க்கு நைட் சஃபாரி ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி குயிக்காக ஏதாவது சாப்பிட்டுட்டு போயிடலான்னு பிளான் பண்ணோம். ஏன்னா ரொம்ப பசி, நடந்து மயக்கமே வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து உள்ளேயே கெஃபெட்டேரியா இருக்குது. அங்கே தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். வெளியில் வைக்கிற ப்ரைஸிங்கை விட உள்ள ஜூவில் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நாசி லெமாக் பேக் சிக்கன் வந்து $11.9, ரஃப்லி அது $700 வரும். இந்த மாதிரி ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. இதில் இருக்கிற நம்பர் டிஸ்பிளே ஆகும்போது நம்ம போய் வாங்கிக்கலாம். இதில் டிஸ்பிளே ஆகிற நம்பர் பீப் ஆகும். அந்த டைமில் தான் நம்ம ஆர்டர் ரெடியாக இருக்கும். இதுதான் நாசி லெமாக் பேக் சிக்கன். டோஸ்டட் பிரெட் வித் பட்டர் அண்ட் சுகரில் ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள். ஓ மை காட், வாயில் அப்படியே கரைஞ்சிருச்சு. இது எங்களை ரிஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு ட்ரிங்க்ஸ். நைட் சஃபாரியோட டிக்கெட் இங்கே ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபோன்லேயும் வச்சுக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம்.
நைட் சஃபாரியும் ப்ரையர் புக்கிங்கில் தான் எடுத்துப்பாங்க. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கும். எதுக்குடா இவங்கெல்லாம் அடிச்சு பிடிச்சி ஓடுறாங்க தான் புக் பண்ணிட்டாங்களேன்னு பார்க்குறீங்களா? இந்த சூப்பரான கிரியேச்சர்ஸ் ஆஃப் த நைட் ஷோக்கு தான். இது வந்து நைட் சஃபாரியில் ஒரு பார்ட். இது காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஆனால் புக்கிங் பேசிஸில் தான். ப்ரையராக நீங்கள் வந்து அங்கே போய் உடனே நின்றுடணும். நம்ம ஊர் கியூ மாதிரி தான். ஸோ யார் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து கிரியேச்சர்ஸ் ஆஃப் த நைட் ஷோ ஆரம்பிக்க போது எல்லா அனிமல்ஸும் அவங்க டேலண்ட்டை காட்ட போகிறாங்க. பார்க்குறதுக்கு ரெடியாக கையை உள்ள விடுது. ஸ்கர்ட் போட்ட மாதிரி இருக்கு. I need everybody to stay in your seat. Please be seated. If you want to be seated down, thank you. Hi, Ben, I need you to. There you go. Be in your seat. And what I remember to keep the flash on your camera. That is right. Thank you everyone for your help. Please remember to be seated and keep your flashes off and watch this. That was a really nice flight, right? அவன் தான் ட்ரெயினர் போல. Now, you all know our friends of the bus. They have to keep track of the rodent numbers. You know what? My favorite part of the novel is கிரியேச்சர்ஸ் ஆஃப் த நைட் முடிச்சுட்டு நைட் சஃபாரிக்கு கிளம்பிட்டோம். இது வந்து ட்ராமில் தான் போகணும். உள்ள ஃபுல்லாக வைல்ட் லைஃப்பை வந்து காட்டுவாங்க. நாக்டர்னல் அனிமல்ஸ் அவங்களோட ஹேபிட்டாட்டில் பார்க்குற சந்தோஷமே வேறு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இதுக்கும் பயங்கர பெரிய க்யூ இருந்தது. ஸோ புக்கிங் இல்லாமல் தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஒன்றுமே பார்க்க முடியாது உங்களால். நைட் சஃபாரியில் ஃபோனில் ஃப்ளாஷ் போடக்கூடாது. போடாமல் நீங்கள் என்ன வேணாலும் ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ ஓரளவுக்கு தான் தெரியும். ஃபுல்லாக டார்க்காக இருக்கிறனால அவங்க ட்ராமில் லைட்ஸ் கூட ஆன் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இந்த சஃபாரி ஃபுல்லாகவே வந்து சைலண்ட்டாக இருக்கணும் தான் வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்ப் ஆனிச்சுன்னா அவங்க ரொம்பவே வந்து அன்ஈஸியாக ஃபீல் ஆவாங்க. இவ்வளோ அழகாக ஒரு ஜூவை மெயின்டைன் பண்ண முடியும்னா அதுக்கு சிங்கப்பூர் ஜூ தான் ஒரு எக்ஸாம்பிள். ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு நான் சொல்லுவேன். போய் பாருங்கள். நைட் சஃபாரி மிஸ் பண்ணிடாதீங்க. யூ வில் லவ் எவ்ரி பிட் ஆஃப் இட். அவ்வளோதாங்க. இதோட எங்கள் டே முடிஞ்சிருச்சு. ஜூ அண்ட் நைட் சஃபாரியோட ப்ரைஸிங் நான் கடைசி ஸ்லைடில் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் 20,000 ஸ்டெப்ஸ் நடந்திருப்போம். நடந்ததில் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி ரூமில் போய் விழுந்துட்டோம். அவ்வளோதான். See you in another video.